ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஆளுங்கட்சி விசஸ் எதிர்கட்சி இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்தது முழுமையாக நேரலையில் எந்த விதமான கட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தோம். எந்த தொழில்நுட்ப கோளாறும் வரல. யாருடைய கருத்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருந்தது, யார் சொல்லக்கூடியது உண்மையின் பக்கமாக இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க? பொதுவாக சட்டமன்ற உரைகளை நம்ம ஆய்வு செய்யும் போது யார் நன்றாக பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. யார் எவ்வளவு ஆதாரத்துடன் பேசினார்கள் அதை சேர்த்து பார்க்க வேண்டும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதனால் என்ன விளைவு ஏற்படுகிறதுங்கிறதையும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறுமனே சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்துவதால் அல்லது ஆதாரத்துடன் பேசுவதால் மட்டும் கடமை முடிவடையவில்லை. அதற்கு பிறகு அது என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது தமிழ்நாட்டிலே, ரிசல்ட் முக்கியம் அப்படிங்கிறீங்க. ரிசல்ட் ரொம்ப முக்கியங்க. அப்போ ரெண்டு அனாலிசிஸ் பாசிபிள். ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ், நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட எல்லாமே ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ். தர்க்க வலிமை, லாஜிக்கலா என்ன பேசுனாங்கிறத நம்ம பார்க்கணும். விளைவு எப்படி வரும் அப்படின்னா, இப்போ அரசு தவறு செய்கிறது, அது சரிதான். ஆனால் தவறுகளுக்கு நம்ம என்ன தீர்வு வைத்திருக்கிறோம் அதை சேர்த்து சொல்லும் போது தான் அது முழுமை பெறுவதாக நான் நினைக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு நடந்த முழுமையான நேரலை அது ஒன்றுக்காகவே அரசை நம்ம பாராட்டலாம். ஏன்னா இதுவரைக்கும் அதை நம்ம பார்க்கல, இப்போ பார்க்கிறோம். எங்களை மாதிரி சட்டமன்ற நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாத வயதில் இருப்பவர்களுக்கும் அது முழுமையாக பார்க்க முடிகிறது. அதற்காக நிச்சயமாக பாராட்டு. அதற்கு பிறகு சபாநாயகர் சபையை நடத்திய பாங்கு, அது பெரும்பாலும் அது மிகவும் சரியாக இருந்ததுங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் முரண்பட்டதாக நான் உணர்ந்தேன். இப்போ எதிர்கட்சி தலைவர் பேச்சுக்கு பிறகு நம்ம பொதுவாக பதில் உரை கொடுப்பது முதலமைச்சரோட வேலை தான். அமைச்சர்களை பதில் உரை கொடுப்பதற்கு பொதுவாக அலோவ் பண்றது இல்லை. ஆனால் சபாநாயகர் அலோவ் செய்தார். அதே நேரத்தில் அவர் ஆளுங்கட்சி பேச்சையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். இப்போ பல்லவி அவர்கள் எழுப்பிய உரிமை பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு சாமர்த்தியமான தீர்வு இருந்தது. அப்புறம் சபையை மிக நன்றாக நேர்த்தியாக நடத்தினார். ஆதவர்ஜுனா சொன்ன கருத்தை இல்லை அது தவறுன்னு சொன்னாரு. நிர்மல்குமார் சொன்ன வார்த்தைகள் 2 வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கினாரு. அதையும் நம்ம நேரலையில பார்த்தோம். அவரது நீண்ட நெடிய அனுபவம் காரணமாக சில திருத்தங்களும் சொன்னார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது சபைக்கு ஏற்ற ஒரு சபாநாயகராக அவர் காட்சி தந்தார். அவைத்தலைவரின் பணி பாராட்டுதலுக்குரியது. அடுத்தது எதிர்கட்சி தலைவர் தான். முதலமைச்சர் பதிலுரைக்காக நம்ம நாளைக்கு எல்லாரையும் மாதிரி காத்திருக்கிறோம். எனவே நான் அந்த விமர்சனத்துக்குள்ள போகல. எதிர்கட்சி தலைவர் இன்று முழுமையாக பேசினார். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி மீது குற்றக்குறிகள் சொல்லத்தான் செய்யணும், ஒரு எதிர்கட்சியோட கடமை. அதே நேரத்தில் சில விஷயங்களை ஆளுங்கட்சியை அவரும் பாராட்டினார். அதையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ எதிர்கட்சி தலைவருக்கும் நமது பாராட்டுகள். இது போக 2 உறுப்பினர்கள் பெரிய அளவுக்கு என் கவனத்தை கவர்ந்தார்கள். 2 பேருமே பெண் உறுப்பினர்கள் தான். ஒருவர் பிரேமலதா அவர்கள், இன்னொருவர் சௌமியா அவர்கள். 2 பேருமே அவங்களோட பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். இப்போ சபையில சில நேரங்களில் ஒரு நகைச்சுவை எக்ஸ்டம்போர் தேவைப்பட்டது. அதுல ஓபிஎஸ் ஈ ஸ்டோல் த ஷோங்க. எனக்கு அது உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் பொதுவாக அப்படியெல்லாம் எழுந்துச்சு வேகமா பதில் சொல்ல முடியாது. ரொம்ப பணிவா தான் எப்போதுமே இருப்பார். ஆனா ரொம்ப அழகா எழுந்திருச்சாரு. பாட்டில் வைப்பதனால் ஏற்படுகிற தீமைகளை, பாட்டிலால் விளையும் தீமையை அவர் எடுத்து சொன்னார். அதை தங்கம் தென்னரசு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. அதையும் நம்ம பார்த்தோம். அது உண்மையிலேயே அது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆனா இப்போ இந்த நடப்பு அரசுக்கு ஆளுநர் உரை தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு தான் நல்ல விரிவாக இருந்தது, எல்லாமே விரிவாக இருந்தது. இல்ல இப்ப எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள்ல தகுந்த நியாயம் இருக்கா? அப்ப தமிழ்தாய் வாழ்த்து ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போச்சு. 2 தடவை தேசிய கீதம் பாட வைக்கிறீங்க, அப்ப 2 தடவை தமிழ்தாய் வாழ்த்து பாட வைக்க வேண்டியதானே? இதுல என்ன, இது அவை உரிமை மரபு மீறல் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாராட்டினாலும் அடுத்தடுத்த இடங்கள்ல கேள்விகளையும் தொடர்ச்சியான விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த விமர்சனங்களுடைய அடிநாதத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? விமர்சனங்கள் வைக்கத்தான் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் 2 முறை தேசிய கீதம் பாடப்படுவதால் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள கூடாதுங்கிறத 3 வருஷமா தொடர்ந்து பார்த்தோம். அதனாலையும் அவையின் நேரம் வீணடிக்கப்பட்டது. ஆளுநரை வெளிநடப்பு செய்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான ஒரு சமரச தீர்வு, அந்த தீர்வில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் ஒலிக்கப்பட்டது. அதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தான். வந்தே மாதரம் ஒலிக்கப்படவில்லை, அதையும் நம்ம சேர்த்து இதுல பார்க்கணும். என்றால் வந்தே மாதரம் ஒரு தடவை பாடுவதற்கும் தேசிய கீதம் ஒரு தடவை பாடுவதற்கும் பதிலாக 2 தடவை தேசிய கீதம் பாடப்பட்டது. அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். 2வது, ஆளுநர் ஜனாதிபதி இவர்களுக்கான சில மரபுகள், இது சட்டமன்ற மரபுகளுக்கும் சில நேரங்கள்ல அது அப்பாற்படுது. அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கல. ஆனால் இப்ப அமோனியா லீக்ல ஏற்பட்ட மரணங்கள்,
இது அமோனியா லீக்கு தொடர்ந்து இருக்கிற விஷயங்க. நான் பணியாற்றியது ஒரு உர நிறுவனத்துல வேளாண்மை அதிகாரியாக. அமோனியா தான் பிளான்ட்டே அமோனியா தாங்க. ம், ஒரு நாளைக்கு 1600 டன் உரம் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு அமோனியா தேவைப்படும் நினைக்கிறீங்க? ம், கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்கும். பல நேரங்கள்ல காற்றுலயே ஒரு அமோனியா ஸ்மெல் இருக்கும். ம், லேசான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஒரே நேரத்துல பெரிய அளவுக்கு அமோனியா லீக் ஆகும்போது அது ரொம்ப விபரீத விளைவுகளை தோற்றுவிக்கிறது. ம். 75, 74, 75 காலகட்டத்துல சில மரணங்களும் அதுல நிகழ்ந்திருக்கு. தொடர்ந்து நீங்க எண்ணூர்ல பார்க்கலாம், மணலி ஃபேக்டரிஸ்ல பார்க்கலாம், அமோனியா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இதற்கான தீர்வு எதுவாக இருக்கும்னா, நம்ம ஒட்டுமொத்தமான ஒரு தொழிற்கொள்கை அல்லது தொழிற் பாதுகாப்பு கொள்கை வகுப்பதன் மூலமாகத்தான். ம். அதற்கான ஒரு விவாதமாக இது போயிருந்தா, அமோனியாவோட நீண்ட நெடுங்கால சம்பந்தப்பட்டவங்கிற முறையிலையும் ஒரு வேளாண்மை பட்டதாரிங்கிற முறையிலையும் எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அப்படி போகல. ம். அது வெறுமனே ஒரு சில கோரிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா, அதிகமான பணம் கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு இருந்துச்சு. ஒரு சில கோரிக்கைகள் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கான சில வாய்ப்புகள் அப்படி இருந்துச்சு. மற்றபடி எதிர்காலத்துல இந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கு, அதான் நான் சொன்னது, ரிசல்ட் ஓரியன்டா அது இல்ல என்பது எனது பார்வை. ம். மேகடாட்டு விஷயத்துல உண்மையான பிரச்சனை என்னன்னாங்க, ம். ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்போ இல்ல ஹைகோர்ட் தீர்ப்போ தட் நீட் நாட் பி எக்ஸாஸ்டிவ். ஓகே. இட் நீட் பி ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ். இதுதான் ஜுடிஷியல் பிரின்சிபல் இதாங்க. ம். அதாவது குறிப்பிட்ட சில அம்சங்களை தீர்ப்பு சொன்னாலே அது எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கியதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். ம். மேகடாட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல எந்த விஷயமும் இல்லாட்டாலும் அது மேகதாட்டுவும் சேர்த்து தான். என்ன காரணம் அப்படின்னா, ம். நதிநீர் பங்கீடு தான் இதுல பாயிண்ட். அந்த நதிநீரை நீங்க விவசாயத்துக்கும் பயன்படுத்துவீங்க, குடிநீருக்கும் பயன்படுத்துவீங்க. எடுத்துக்காட்டாக காவிரி நதிநீர் தீர்ப்பாணையம் அந்த தீர்ப்பிலேயே குடிநீர் தேவைக்கு சேர்த்து ஒரு அலோகேஷன்ஸ் இருக்கு, ம். நிலத்தடி நீருக்கு சேர்த்து ஒரு அலோகேஷன் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முறை நம்ம ஒரு தீர்ப்பாயத்துக்காக நீதிமன்றத்தை அணுக வேண்டுமா என்பதுல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. அதுல ம். முதல் ஆல் பார்ட்டி மீட்டிங் அதில் நான் அட்டன் பண்ணாங்க. 205 டிஎம்சி அப்போ 1991. 205 டிஎம்சி நமக்கு அலோகேஷன். இன்னைக்கு படிப்படியா குறைஞ்சு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. ஆமா. ம். ஆனால் ஆதவர்ஜுன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அது உண்மையிலே அந்த டெக்னிக்கல், அதாவது அந்த லாஜிக்கல் டீடைல், லீகல் டீடைல் நமக்கு தெரியாது. என்ன பாயிண்ட்னா, இதன் மூலமாக கர்நாடகா அணை கட்டுவதை நம்ம தாமதப்படுத்தலாம். அவங்களோட லீகல் ஸ்ட்ராட்டஜிக்கு இது கவுண்டர் ஸ்ட்ராட்டஜின்னாரு. ம். அது தொடர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டோட பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள்ட்ட தொடர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. அவர் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திருத்தப்பட்ட தீர்மானம், அது நிறைவேற்றப்பட்ட விதம், அதுல சபாநாயகர் தீர்ப்பு இறுதியானது. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை ஓகே. வாசிக்கும் போது எல்லா எதிர்க்கட்சிகளும் அவங்க அப்போது குரல் எழுப்பவில்லை. ம். பின்னர் குரல் எழுப்பும் போது சபையில ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி மீண்டும் ஒரு முறை திருத்தத்துக்கு விட முடியும்? சரி. அந்த ஒரு கேள்வி வந்தது. ம். எனவே அதோட இந்த மேகதாத்து இஷ்யூ முடிவடைந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதாவது இனிமேல் நம்ம நம்மளோட லீகல் ஸ்டெப்பை தான் பார்க்கணும். ம். சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த ஸ்டெப்பை பார்த்து இனிமேல் எந்த பயனும் இல்லை. அந்த இடத்துல சபாநாயகர் சரியாகத்தான் இதை ஹேண்டில் பண்ணாரு. ம். முதலமைச்சர் நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறாருங்கிறத வச்சுதாங்க இதோட உண்மையான முத்தாய்ப்பு இருக்கு.